ரூபாய் பாலாஜி பேச ஆரம்பிக்கிறார். செருப்பு வந்துருச்சு. எந்த மாவட்டத்திலையும் செருப்பு தூக்கி போட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா சுத்தில இருக்கக்கூடிய மக்கள் எங்க தலைவரோட அன்பு இல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப கரூர்ல மட்டும் எப்படி செருப்பு வந்துச்சு? நேத்து பேட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அது என்ன ஹாஸ்பிட்டல்ல போனவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், அவ்வளவுதான். செகண்ட் அக்யூஸ்ட் யாரு? அவருக்கு என்ன பயம் வந்துருச்சு? ஏன் மித்தவங்க எல்லாம் கூப்பிடல, மகேஷை ஏன் கூப்பிடல, என்ன மட்டும் கூப்பிடுங்க. அடுத்தது முதலமைச்சர் வந்தாரு 2 மணிக்கு, அவரையும் கூப்பிடுங்க. அடுத்தது அவருடைய பயம் அப்படி, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க. காலையில புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்கள், அவரையும் கூப்பிடுங்க. அப்ப செந்தில் பாலாஜி ரெடி ஆயிட்டாரு எல்லாத்தையும் மாட்டி விடுறதுக்கு. ஆட்சி மாற்ற முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மெட்ல ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. 6 டிஸ்ட்ரிக்ட்ல திருவாரூருக்குள்ள அண்ணன் நுழைகிறார். மக்களை நம்புங்க, எந்த எதிர்க்கட்சி தலைவரும் திருவாரூருக்குள்ள போவே முடியாது. ஏன்னா கலைஞருடைய மண் அது. 55% ஓட்டு போடுவாங்க. யார் எம்எல்ஏ நின்னாலும் கண்ணை மூடி போடுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த திருவாரூர், வேணா நான் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறேன், நானே பயந்துட்டேன். ஒட்டுமொத்த திருவாரூர் மண்ணில் ஒரு 2 கிலோமீட்டர் போறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு அண்ணன் போறதுக்கு. இதுக்கு தான் பயம், இதுக்கு தான் கரூர். அப்ப கரூர்ல பிரச்சனை நடத்தி என்ன பண்ணாங்க? அவர் ஒரு கொலை குற்றவாளியில மாட்டவரதுக்கு வேலையை பண்ணிட்டாங்க. அண்ணன் எமோஷனல் ஆளு, ஆல்ரெடி மக்களோட இறப்பு. இந்த பிரச்சனைலாம் பண்ண அரசியல் விட்டு போயிடுவாரு, பிரஷர் கொடுத்தா அரசியல் விட்டு போயிடுவார். நாம் அதெல்லாம் கடந்து, அவர் வழியெல்லாம் கடந்து அழுது ஒரு 50 நாள் சட்ட போராட்டங்கள்லாம் முடிச்சு, ஒருவேளை திமுக போட்டாங்க ஹைகோர்ட்ல, எஸ்ஐடி போட்டாங்களே, உடனே ஒரு ஆபீசரை போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே, ஒருவேளை தமிழக அரசு இது என்கொயரி பண்ணியிருந்தா நான் முதற்கொண்ட, அருண்ராஜ் முதற்கொண்டு, திரு அண்ணன் நம்ம ஆனந்த முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஜெயில தான் இருந்திருப்போம். எல்லா கொலைப்பழியும் நம்ம மேல போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி. அப்ப இதை பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆகி நம்ம என்கொயரி பக்கம் போயிட்டு இருக்கோம். திருப்பி அண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு பிரச்சாரத்துக்கு போகலான்னு கிளம்பலான்னு. அப்போ ஒரு எஸ்ஓபி போட்டாங்க. நம்ம கோர்ட்டுக்கு நம்ம தான் போகணும். எல்லா கட்சிகளுக்கும் சரிசமமான ஒரு சட்டத்தை உருவாக்கணும். பர்மிஷன் கேட்டா எங்களுக்கு மட்டும் 30 நாள் ஆகுதுன்னு. கேஸ் நம்ம தானே போட்டோம், நம்மளை கூப்பிட்டுருக்கணும்ல. ஆனால் நம்மளை கூப்பிடவே இல்லை. ஏன்னா நம்ம புது கட்சியா, கேஸ் போட்டது நம்ம தான் போய் முறையிடுறோம் கோர்ட்டில். கோர்ட்டு சொல்லுது எல்லா கட்சியும் கூப்பிடுங்கன்னு, ஆனால் நம்மளை கூப்பிடல. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். உடனே எஸ்ஓபி போட்டாங்க. அந்த எஸ்ஓபி பேர் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க நீங்க. ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸ்டாண்டர்ட் கிடையாது, அது ஸ்டாலின் சார் அவரோட பேர்லயே போட்டுக்கிட்டாரு. என்ன போட்டுக்கிட்டாரு? அவரு மட்டும் அவர் பையனை வச்சு எத்தனை இளைஞர் மாநாடு வேணா போட்டுக்கலாம், வாரத்துக்கு ஒரு மாநாடு போகலாம். ஆனால் நம்ம ஒரு மாநாடு போறதா இருந்தா ஒரு 100 கொஸ்டின் வரும்.